வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கேட்டியாவில் மவுஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பேசிக்காக நம்ம கேட்டியா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த 3 பட்டன் இருக்கிற மாதிரியான மவுஸ் வேணும். ஸோ 3 பட்டன் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று லெஃப்ட் கிளிக், இன்னொன்று ரைட் கிளிக், அது மட்டும் இல்லாமல் நடுவில் அந்த ரோல் பண்ணுற மாதிரியான வீல் இருக்கும். அந்த வீல்லையே ஒரு பட்டன் இருக்கும். அந்த வீலில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பட்டனாக ஆக்ட் ஆகும். ஸோ அது மாதிரி இந்த 3 பட்டன் இருக்கக்கூடிய மவுஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். நிறைய பேர் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்போ லேப்டாப் யூஸ் பண்ணால் டச் பேட்லேயே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ டச் பேடில் நம்ம இந்த கேட்டியா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்மளுக்கு கம்பல்சரியாக இந்த 3 பட்டன் இருக்கக்கூடிய மவுஸ் வேணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 3 பட்டன் மவுஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேட்டியாவில் ஒரு டிராயிங்கை அக்சஸ் பண்ணுறது, ஒரு டிராயிங் எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கறது, அதோட ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கேட்டியாவில் ஒரு டிராயிங் ட்ரா பண்ணியிருக்கேன், ஒரு பார்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கிராஃபிக்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நம்ம லைனாக இருக்குது, அந்த கிரிட் இருக்குது. இது மேலே இந்த சின்ன இடத்துல ஒயிட் கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளேன். இது உங்களுக்கு தெரியும். இந்த பிளேன் கிட்ட நான் கர்சர் மூவ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாடல் ட்ரீ, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மாடல் ட்ரீல பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிளேனை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அங்கே செலக்ட் ஆகும். அதை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி நான் இந்த கர்சர் இந்த பார்ட் மேலே பார்ட் மேலே கொண்டு போகும்போது பார்ட் பாடி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் உங்களுக்கு செலக்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சர்ஃபேஸ் கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா இந்த டாப் சர்ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகும் இல்லைங்களா? ஜஸ்ட் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் அதை இண்டிகேட் பண்ணி காட்டுது. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி காட்டுது. நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் இது செலக்ட் ஆகிறத பார்க்க முடியும். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் மூவ் பண்ணால் மட்டும் போதும். அதுக்காக ஓகே, நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த டாப் சர்ஃபேஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலராக அந்த டாப் சர்ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகிடும். நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கர்சரை மூவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அந்த லைன் தெரியும், அந்த கண்டினியூஸ் லைன் தெரியும். ஸோ கண்டினியூஸ் ஒரு ஆரஞ்சு கலர் லைன் மாதிரி தெரியும். ஸோ அந்த லைன் வந்தது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலர் தெரியுது. இப்போ நீங்கள் டீசெலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வெளியே வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீசெலக்ட் ஆகிடும். இதே மாதிரி நான் அந்த பிளேனை செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் அந்த பிளேன் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு எந்த பிளேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த பிளேன் செலக்ட் ஆகிடும். ஸோ பிளேனை நம்ம இது மாதிரி செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக பிளேனை இங்கேயுமே நம்ம செலக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே லெஃப்ட் கிளிக்கில் யூஸ் ஆகுது. ஓகே. இப்போ நம்ம ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே மாடல் ட்ரீயில் பெருசாக எதுவும் இல்லை. பட் மாடல் ட்ரீயில் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த வீலை ரோல் பண்ணீங்க அப்படின்னா மாடல் ட்ரீயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிருக்கோ எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம ஒரே இடத்துல இப்படி ஜஸ்ட் ரோல் பண்ணி நம்ம ஈஸியாக பார்த்துட முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ரோல் பண்ணும்போது நம்ம மிடில் பட்டனை ரோல் பண்ணும்போது மாடல் ட்ரீ அப் அண்ட் டவுன் ரோல் ஆகுது. இப்போ நம்ம ரைட் கிளிக் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஒர்க் பீஸ் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். அப்படி நான் ரைட் கிளிக் பண்ணும்போது எனக்கு சைடில் ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டு, காப்பி, பேஸ்ட்டு ஸ்பெஷல், சம் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ இதெல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இப்போது கிராஃபிக்ஸ் ஏரியாவில் வச்சு ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு எதுவும் ஓப்பன் ஆகாது. ஏன்னா கிராஃபிக்ஸ் ஏரியாவில் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இல்லை. அதே மாதிரி ஒரு பிளேனை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த டிஃபால்ட் நம்ம முன்னாடி பார்த்த எல்லாமே இங்கே ஓப்பன் ஆகுது. மாடல் ட்ரீயில் நம்ம ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னாலும் எதுவும் ஓப்பன் ஆகாது. பட் அதே மாடல் ட்ரீயில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸு, பிளேனு இது எதாவது நம்ம செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளோ அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ ஓப்பன் சப் ட்ரீ அப்படின்ற ஆப்ஷன் வருது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சப் ட்ரீ இங்கே சைடில் ஓப்பன் ஆகுது. இந்த பார்ட்டோட ட்ரீ என்ன அப்படிங்கிறது மட்டும் தனியாக ஓப்பன் ஆகுது. அதே நான் இப்போ இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி இங்கே ரைட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதர் செலெக்ஷன் அப்படி தான் ஓப்பன் ஆகுது. இங்கே சப் ட்ரீ ஓப்பன் ஆகலை. ஸோ நம்ம இதிலிருந்து நம்ம எந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ரைட் கிளிக்கில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ இதில் அந்த பார்ட் நான் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகுது. ஓகேங்களா? இது இப்படி மூவ் பண்ணும்போது ஜஸ்ட் நம்மளுக்கு இது மாதிரி பாக்ஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம எப்படி இது பார்ட்டை ரொட்டேட் பண்ணி பார்க்குறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 2Dயில் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் செக் பண்ணி பார்க்க முடியும். 2Dயில் ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். ஜஸ்ட் அந்த ரோல் பண்ணக்கூடிய பட்டனை மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக்கோ இல்லை ரைட் கிளிக்கோ பண்ணீங்க அப்படின்னா இப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு. நம்மளுக்கு 3Dயாகவே ரொட்டேட் ஆகும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா
மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணியும் ரொட்டேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணேன். இப்போ நான் வந்து மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து இந்த ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம இது மாதிரி 360 டிகிரியில் எல்லா டேரக்ஷன்லையும் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேஜராக நம்ம ரொட்டேஷன் மூவ்மெண்ட். ஓகே, இது இல்லாமல் இன்னும் என்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கீழேயும் மேலேயும் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுறோம், மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணோம் அப்படின்னா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகுது. எப்படி நம்ம வந்து மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த 2Dயில் மூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணியும் நம்ம மூவ் பண்ண முடியும். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நம்ம இப்போ எங்கேயாச்சும் ரொம்ப ஜூம் ஆயிடுச்சு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ஜூம் ஆகி போயிடுச்சு, நம்ம சடனாக நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிட் ஆல் இன் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம கிராஃபிக்ஸ் ஏரியாவுக்குள்ளே வந்துடும். அது இல்லாமல் பேன் வியூ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேன் வியூ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பாருங்கள் ஒரு சின்ன வீல் மாதிரி ஓப்பன் ஆகுது. இந்த வீலை ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய ஆப்ஜெக்ட் எது மாதிரி இருக்கணும், எது மாதிரி பேன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நிறையா நம்ம கற்றுக்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.